எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வாழைப்பூ கோலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வாழைப்பூவில் இந்த இருக்கிற இந்த இதை இப்படி வெட்டி வெட்டி எடுத்துக்கோங்க. அந்த இதை தோலெல்லாம் உரித்து நல்லா சுத்தம் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் மோர் தண்ணியில் கொஞ்சம் நேரம் அதை வெட்டி எடுத்தோடனே போட்டுட்டு, அதுக்கப்புறம் உடனே அதை மோர் தண்ணி 100 ml மோர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 லிட்டர் குக்கரில் அதை போட்டுட்டு, கேஸ் ஃப்ளேம் சின்ன பர்னரில் மீடியத்தில் வச்சுட்டு, ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. இது விருந்தார் ஆச்சி சமையல் தமிழ். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, ஷேர் கொடுங்க, நன்றி. அதுக்கப்புறம் அந்த இதை ஆறுனதுக்கப்புறம் அந்த குக்கரில் இருக்கிறதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுருங்க. அதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு 2 பச்சை மிளகாவும் 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலையும் பெருஞ்சீரகம் 1 ஸ்பூனும், அப்புறம் பட்டை கிராம்பு எல்லாம் ஒன்று எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் உப்பு எடுத்து போட்டுட்டு, கடலை மாவு இல்லைன்னா பொட்டுக்கடலை மாவு ஏதாவது ஒரு 100 கிராம் எடுத்து போட்டுட்டு, அது கூட அரைச்சி வச்சிருந்த பச்சை மிளகா பட்டை கிராம்பெல்லாம் சேர்த்து நல்லா பிணைஞ்சிட்டு, இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி தட்டில் வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெயை மீடியம் கேஸ் ஃப்ளேம் வச்சு கொதிக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த கடாயில் அந்த இதை எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்க. இந்த மாதிரி போட்டுட்டு கோலாவை திருப்பி விடுங்க. நல்லா ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க. திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லு எல்லாம் ஒன்று போல் வெந்து வந்துடும். வெந்து வந்ததுக்கப்புறம் கரண்டியை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் திருப்பி விட்டாச்சு. இப்போ அந்த பெரிய கரண்டியை வச்சு கரண்டியை வச்சு எடுத்து அதை நல்லா எல்லாத்தையும் எடுத்துருங்க. எடுத்துட்டு அதை ஒரு தட்டில் வச்சுட்டு, தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெலாம் வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை மாதிரி சமைச்சி சாப்பிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. நன்றி.